சொரா மீனில் புட்டு செஞ்சு பார்த்துருப்பீங்க. நான் உங்களுக்காக கொஞ்சம் வித்தியாசமாக சீலா மீனை வச்சு புட்டு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். அந்த பக்கம் ஏதோ வந்துட்டு இருக்காரு. என்ன எங்க போய் எங்க சுத்தின்னு வர நீ? வழி தெரியாம வந்துட்டியா மீன் வாசனைக்கு? பிச்சு போடும், பிச்சு தெரிஞ்சுக்கோ. சொரா மீன் எப்படி வேக வைக்கணுமோ அதே மாதிரி இந்த சீலா மீனையும் நான் வேக வைக்கிறதுக்காக பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அந்த மீன் எடுத்து வச்சு மூடி வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி பானையில் கூட இது மாதிரி வேக வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக உதுத்து வச்சுக்கலாம். மீன் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் மீனை இறக்குவோம். மீன் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் அதை நல்லா இறக்கி வச்சு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அந்த முள் இல்லாமல் இந்த மீனையும் சதையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு அந்த சதையை நல்லா உதுத்து வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்குவோம். அதுக்குள்ளே கடாயை எடுத்து வச்சுட்டு வரலாம். கடாய் சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த டைமில் இந்த சொரா புட்டு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. இந்த டைமில் நான் ஒரு 7 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை போட்டு அதில் நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. ஏற்கனவே அந்த சீலா மீனில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள் பொடியெலாம் போட்டு மீதி தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் உப்பை இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கிறேன். சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 100 கிராம் பூண்டு உரித்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் அந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. மிளகாய் பொடியோ மிளகுத்தூளோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் நான் ஒரு 10 பச்சை மிளகாய் வந்து ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் அந்த வெங்காயம் பூண்டு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு பெரிய துண்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே துருவி வச்சேன் பார்த்தீங்களா? அந்த துருவின இஞ்சியும் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே உதுத்து வச்சுருக்க அந்த சீலா மீனை இது கூட சேர்த்து நல்லா கிளறிட வேண்டியது தான். ரெடி ஆகிடும். ஒரு 2 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும்.
2 ஸ்பூன் சோம்பு அம்மியில் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதை அந்த சீலா மீன் புட்டுலேயே கடைசியாக சேர்த்துட்டு கொத்தமல்லி போட்டோன்னா சீலா மீன் புட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான்.